SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். South India's #1 travel brand. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்ட்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. லட்சத்தில் சம்பளம் வாங்குவாங்க, வீடு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம பின்னாடி போயிட்ட பிறகு அவங்க பேசுகிற டாபிக் நம்மளால் காதில் கூட வாங்கிக்க முடியாது. மூவிக்கு போயிட்டு செலக்ட் ஆகிறதுலையோ ஒரு சீரியலுக்கு போயிட்டு ஆக்ட் பண்ணுறதுலையோ அங்கே ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்னவா இருக்குது? மதிக்கவே மாட்டாங்க, கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் மீடியாவில் பெரிய விஷயமா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது இதுதான். இந்த துறைன்னு இல்லை, எல்லா துறையிலையும் இருக்குது. பட் அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. ஒரு படம் தான் நடிச்சிருக்கு. இப்போ ரீல்ஸில் அவங்க அம்மாவே அந்த பொண்ணு ஆட விடுறாங்க. மலையில் நனைஞ்ச மாதிரி ஆடு, இப்படி ஆடு, அப்படி ஆடு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு லா படிக்கிறா. இப்போ பெற்றவங்களே பாதி பேர் இப்படி தான் கெடுக்கிறாங்க. நாங்கள் அவ்வளோ டேலண்ட்டை வச்சு படங்கள்லாம் பண்ணி ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கணும். ஆனால் அவங்களோட கண்ணோட்டம் எங்கே போகுது தெரியுமா? ஒரு மதிக்கவே இல்லாமல், ஒரு டேலண்ட்டே இல்லாமல் இந்த யூடியூப் மட்டும் ஃபேமாக வச்சுட்டு போகிறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுத்து அவன் எதிர்பார்க்காத சம்பளத்தை கொடுத்து கூப்பிட்றாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? அது 10th தான் படிச்சிருக்கேன். அது கூட கம்ப்ளீட் பண்ணலை. ஏன் அப்போ படிக்கக்கூடிய சூழல் இல்லையா? எதனால? இல்லை, அதெல்லாம் இருந்தது. எனக்கு அப்போவே மேரேஜ் ஆகிடுச்சு. 10th தானே முடிச்சிருக்கேன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமனார் வீட்டில் தோசை சுட சொன்னாங்க. 1 கிலோ மாவில் 2 தோசை தான் சுட்டேன். எங்கள் அத்தை இப்படி சாரிக்குள்ளே மறைச்சி எங்கள் அங்கிள் பார்த்தா திட்டு வரேன்னு அப்படியே நைஸாக எடுத்து பின்வாசல் வழியை கொடுத்துருப்பாங்க. சாப்பிடுன்னு அப்படின்ட்டு இன்னும் ஏதாவது வேணும்னா கேளு, நான் தரேன் அப்படின்னு. ஸோ மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது யாரோ ஒருத்தர் மூவியில் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ரஞ்சித் அண்ணா மூவியில் ரீச் ஆனால் எனக்கு இன்னும் ஒரு நல்ல சந்தோஷம். ஏன்னா அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி. பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்க்கும் போது தான் பெண்கள் கிட்ட தப்பா எல்லாம் பேசுறது, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறதுங்கிற விஷயம் தோணுதுன்னு நினைக்கிறீங்களா? 100% நிஜமா சீரியல் பண்ணுறது 100% சேஃபு. ஒரு நம்மளுக்கு ஒரு புது ஃபேமிலி கிடைக்கும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட ஆர்டிஸ்ட் தீபா பாஸ்கர் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். தீபா பாஸ்கர் நாங்கள் நிறைய சீரியல்ஸில் மூவிஸ்லாம் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி இந்த இது ஸ்டார்ட் ஆச்சு? எந்த ஊர் உங்களுக்கு? அறந்தாங்கி தான். ஸோ சென்னையிலே சின்ன வயசில் செட்டில்டு. இந்த மீடியா கெரியர் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. அந்த போஸ்ட் கார்டு சொல்லுவாங்களே, 50 பைசே போஸ்ட் கார்டு. ஸோ தற்செயலாக எழுதி போடுறது. எங்கள் அப்பா ஒரு வாட்டி சொன்னார், எழுதி போடுமா, இது 8 வித்தியாசங்கள் அதெல்லாம் வருதுன்னு. சும்மா ஒரு ரஃபாக எழுதி போட்டது. ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதி போட்டோம்னே எனக்கு ப்ரைஸ்க்கு வந்துருச்சு 50 rupees. அப்போது பெரிய விஷயம் அது. ஸோ 20 நான் எடுத்துக்கிட்டு மீதி 10 அப்பா கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு 10க்கும் 20க்கும் அந்த கார்டே வாங்கிட்டேன். மறுபடியும் எழுதி போட ஆரம்பித்தேன். ஸோ ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயே பேரே வந்துருச்சு, அமைந்தகரை தீபா அப்படின்னு சொல்லியே வந்துருச்சு. எஃப்எம்மில் கான்டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ஸோ அது எல்லாமே ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுலேயும் நிறைய ப்ரைஸஸ் வரும். ரெகுலர் காலராக மாறினேன். அதுக்கப்புறம் பெப்பர்ஸ் டிவியில் கிடச்சிது. முல்லை கௌதம் அண்ணா என்னோடய குரு, அவங்க தான் சொல்லுவேன். ஸோ கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்ணது அங்கே தான். போஸ்ட் கார்டில் எழுதி போட்டது எதுக்காக? காம்படிஷன் லெட்டர்ஸ்லாம் எழுதி போட்டு ப்ரைஸ் வரும் இல்லையா, அதுவா? எஸ், அது 8 வித்தியாசங்கள் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் தினத்தந்தி, தங்கமலர், அந்த மாதிரி எல்லாம் நிறைய கான்டெஸ்ட் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் என் பசங்களே சொல்லுவேன். பட் அவங்களுக்குலாம் இப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாமே மொபைல் வந்துருச்சு. அந்த லெட்டர் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் எனக்கு ஒரு வே ஆரம்பிச்சதுன்னா அது அங்கே இருந்தது தான். என்ன படிச்சிருக்கீங்க? இது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல, 10th தான் படிச்சிருக்கேன். அது கூட கம்ப்ளீட் பண்ணலை. ஏன் அப்போ படிக்கக்கூடிய சூழல் இல்லையா? எதனால? இல்லை, அதெல்லாம் இருந்தது. எனக்கு அப்போவே மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்களா? வீட்டில் இல்லை, வீட்டில் பண்ணியது. அரேஞ்ச் மேரேஜ் தான். அவ்வளோ சின்ன வயசுலேயே ஏன் பண்ணி? மாமியார் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ 2-3 daysலேயே இறந்துருவாங்கன்னு சொல்லி இமிடியேட்டாக பண்ணாங்க. பட் அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு 2 years பிஃபோர் தான் இறந்தாங்க. அப்படியா? அப்படி அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ரிலேட்டிவ்குள்ளேயே கல்யாணம். ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி தான். எங்கள் அப்பா அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்க பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கணுன்ற ஆசை. அதுக்காக எமர்ஜென்சியாக பண்ணாங்க. பட் அர்ஜென்ட்டாக பண்ணாலும் பட் நல்ல மாப்பிள்ளை, நல்ல பர்சன். ஸோ ஐ எம் வெரி லக்கி. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் படிப்பு கண்டினியூ பண்ணலை? இல்லை, ஹஸ்பண்ட் படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. நம்மளுக்கு மைண்ட் அந்த பக்கம் போகலை. குழந்தை குட்டி
அப்படியே ஒரு வேற ஒரு இதில் போயிடுச்சு மைண்டு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற ரோலுக்கு. ஆமாம், எதுவுமே யோசிக்க தோணல. கிச்சனுக்குள்ளே சாப்பாடு இருக்கா, அரிசி இல்லையா, குழம்பு வைக்கணும், என்ன குழம்பு வைக்கலாம், பாத்திரம் கழுவணும், துணி தைக்கணும், இந்த மாதிரி ஒரு வேற மாதிரி ஆயிடுச்சு மைண்டே. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய தலையாய பிரச்சனையில ஒரு பெரிய பிரச்சனை என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறது. ஆமா, நைட் ஆனால் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், நாளைக்கு என்ன பொரியல் வைக்கலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நானும் அப்போ சின்ன பொண்ணு. ஸோ 10th தானே முடிச்சிருக்கேன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் மாமனார் வீட்டில் தோசை சுட சொன்னாங்க. 1 கிலோ மாவில் 2 தோசை தான் சுட்டேன். என்னங்க சொல்றீங்க? அவ்வளோ மாவு எப்படிங்க? எனக்கு சுட தெரியல, சத்தியமா தெரியல. ஏங்க தோசைக்கல் அவ்வளோ கூட 1/2 கிலோ மாவு பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய தோசைக்கல் ஒன்று ஒன்றா தான் ஊற்றுனேன். ஆனால் அது தனித்தனியாக போயிடுச்சு, எப்படின்னே தெரியல. பட் இதெல்லாம் இருந்தாலுமே கூட நீங்க போன லக்கு மாமியார் வந்து உயிர் தப்பிச்சுக்கிட்டாங்க, அந்த விஷயம் பேசப்பட்டுச்சு. ஆமாம், எனக்கு வந்து எங்கள் மாமியார் ரொம்ப சப்போர்ட்டு. எப்படின்னா அவங்க வம்சத்திலே பொண்ணே கிடையாது, நான் மட்டும் தானே. எனக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த சாரிக்குள்ளே மடித்து எடுத்துகிட்டு வருவாங்க. நெல்லிக்காய், மாங்காய் உப்பு போட்டு, அப்புறம் நான் வந்து பிஸ்கெட் சாப்பிடுவேன். காலையில் எழுந்தேன், எனக்கு ஒரு கப்பில் வந்து காஃபியும் பிஸ்கெட்டும் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு பெரிய சோகமான ஃப்ளாஷ்பேக், அந்த பிஸ்கெட் பழக்கம் இன்ன வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. எங்கள் அத்தை வந்து இப்படி சாரிக்குள்ளே மறித்து எங்கள் அங்கிள் பார்த்தா திட்டு வருன்னு அப்படியே நைஸாக எடுத்து பின்வாசல் வழியாக கொடுத்துருப்பாங்க. சாப்பிடுன்னு அப்படின்ட்டு இன்னும் ஏதாவது வேணும்னா கேளு, நான் தரேன் அப்படின்னும். ஸோ மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா நம்மளும் நடிக்கலாம், இல்லை நம்மளும் வெளியில் வரலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்த பொண்ணு 10th கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கோம், கிராமத்துலேருந்து வரோம், அப்படிங்கும்போது ஒரு தயக்கம் இருக்கும்ல, அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில் வந்தது எப்போ? ஹஸ்பண்டோட சப்போர்ட். ஸோ பெண்கள் மோஸ்ட்லி இப்போ வந்து வெளியெல்லாம் வராங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சப்போர்ட் வேணும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் வந்து நிற்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஃபேமிலி சப்போர்ட்டுன்னு பார்த்தாலும் அதுலேயும் வந்து 4 கேள்வி கேட்குறதுக்கு ஆளுங்க கண்டிப்பாக இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட என்ன சொன்னால், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு பண்ணு, எப்போவுமே சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு வேர்டை ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் சொல்லிட்டு தான் இருப்பார். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எது, எதில் உங்களுடைய முகம் தெரிஞ்சுது? ஐரா, நயன்தாரா மேம். ஃபர்ஸ்ட் மூவியை வந்து நயன்தாரா மேம் கூட பண்ணுறதுனால அது ஒரு லக்கில் கிடைச்சது. அப்போ ஐரா கிடைச்சது எப்படி, சான்ஸ் எப்படி? ஐராவும் அதே மாதிரி தான் ஆடிஷன் போனேன். ஆடிஷன் போன பிறகு ஏடி சொன்னாங்க, அக்கா நல்லா பண்ணுறீங்க அக்கா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, தம்பி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சரி, இது சின்ன கேரக்டர் தான், உங்களுக்கு ஓகேவானு. எனக்கு கிடைச்சாலே போதும், ஒரு பெரிய பேனர் நயன்தாரா மேம் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும் அப்படின்னு. பேவும் பெருசாக நான் எதிர்பார்க்கல, ஓகே சொல்லிட்டாங்க. அதே படத்தில் என்னோட பையனும் நடித்தான் ஒரு சின்ன சீன். அப்படியா? எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பையன். 2 பசங்க. என்ன பண்ணுறாங்க? பெரியவன் +1 படிக்கிறான், சின்னவன் 10th படிக்கிறான். அவங்களுமே வந்து இந்த நடிக்கிறதுக்கு எல்லாமே ஓகே தான், அம்மா நடிங்க அப்படின்னு தான். பசங்க எல்லாருமே சப்போர்ட். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சில டைமில் நைட்டானா லெசன் எடுக்க ஆரம்பிச்சிருவார். அந்த லெசன்லேயே ஆட்டோமேட்டிக்காக இவனுங்க கேள்வியே கேட்க மாட்டானுங்க, தூங்கிடுவாங்க. ஸோ மம்மி கஷ்டப்படுறாங்க, நம்ம யாரையுமே நம்பக்கூடாது, புரியுதா, எல்லாருமே கஷ்டப்படுறோம், உங்களுக்கு இந்த என்ன வேலை இந்த வீட்டில், படிக்கணும். ஸோ படிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள், எப்போவுமே என்ன ஆனாலும் யாரையும் நம்பிடாதீங்க, முக்கியமாக சொந்தக்காரங்களை நம்பிடாதீங்க. இதை வந்து டெய்லி ஒரு லெசன் எடுத்துருவார். சொந்தக்காரங்க நம்பிடாதீங்கனாலே அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போலியே. என்ன நடந்தது? எதனா நீங்கள் 50 ரூபா கேட்டாலும் சரி, 5000 ரூபாய் கேட்டாலும் சரி, அப்போ தான் அவங்க ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து விட. ஐயோ 50 ரூபாவா, என்கிட்ட அது கூட இல்லைம்மா, நான் பெட்ரோல் போடவே காசு இல்லாமல் நிற்கிறேன்னு. ஆனால் அவங்க பேங்க் பேலன்ஸ் வந்து லட்சக்கணக்கில் தான் வச்சுருப்பாங்க. சொந்தக்காரங்க பேசுறது அப்படிங்கிறது, இந்த பின்னாடி பேசுகிற விஷயங்கள் எதெல்லாம் உங்களுடைய காதுக்கு வந்து ஹர்ட் ஆகுது? நம்ம முன்னாடி அவங்க என்ன பேசுகிறாங்க, சூப்பர், சினிமாவில் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க, லட்சத்தில் சம்பளம் வாங்குவாங்க, வீடு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம பின்னாடி போயிட்ட பிறகு அவங்க பேசுகிற டாபிக் நம்மளால் காதில் கூட வாங்கிக்க முடியாது. முதுகில் குத்துற முதல் ஆளே நம்ம சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்க நம்ம கூடவே சில பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்க தான். அதனால் நான் வந்து சில பேரை வந்து ஈஸியாக நம்பிடுவேன். என்னோடய வீக்னஸே அதுதான். நம்மளை யாராவது பேசுகிறாங்க, நல்லபடியாக பேசுகிறாங்கன்னா, நல்ல மனுஷன் போல இருக்குது அப்படின்னு நம்பிடுவேன். ஆனால் அந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு ஆப்பு வாங்குறதே. அப்படி என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு இது வரைக்கும்? நான் வந்து சில ப்ராஜெக்டில் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ஒய்ஃபாக நடிக்கிற விஷயம் இருக்கும், அவங்களுக்கு அம்மாவாக நடிக்கிற விஷயம் இருக்கும். இதை வந்து தேவையில்லாத ஒரு இஷ்யூஸாக க்ரியேட் பண்ணி அது ஒரு பெரிய ஃபேமிலியில் பிரச்சனையாக உண்டாக்குறது சொந்தக்காரங்க தான். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும்? நிறைய இடத்துல நடந்திருக்கு. எங்கள் வீட்டிலே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து நான் இல்லைன்னா இந்த விஷயத்தை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அது ஒரு சண்டையாக க்ரியேட் பண்ணுவாங்க.
ஓ, அப்போ அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு தெரியும், நான் தானே அனுப்பிட்டு இருக்கேன், இது வந்து ஒரு வேலை தான், ஓகேவா? வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ என்ன அவர் நம்புகிறாரு. இது வந்து மீடியா இப்படி தான் இருக்கும், ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்காரு எப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் எப்போவுமே என்னை ட்ரஸ்ட் பண்ணுவார். இப்போ நீங்கள் ஆக்டிங் அப்படின்னு எடுத்து சூஸ் பண்ணி போகும்போது அங்கே எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குது? இப்போ ஒரு ஆடிஷன் போகிற இடத்துல, இல்லை ஒரு மூவிக்கு போயிட்டு செலக்ட் ஆகுறதுலையோ, ஒரு சீரியலுக்கு போயிட்டு ஆக்ட் பண்ணுறதுலையோ அங்கே ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்னவா இருக்குது? மதிக்கவே மாட்டாங்க, கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்த உடனே வாமான்னு ரெட் கார்பெட் போட்டு இங்கே யாருமே வரவே இருக்கிறது இல்லையே. ஸோ எப்படி இப்போ வந்து நான் மீடியாவுக்கு வந்து ஓவரால் 12 years ஆகிடுச்சு. அதில் ஒரு 5 வருஷம் ஸ்ட்ரகிள்லே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து தீபா பாஸ்கர் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நல்ல பேர் எடுத்து வரதே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. இதுக்கப்புறம் போகிற காலம் ஓகே, அது ஒரு நாட்டை பிடிச்சி அப்படியே நான் வந்துடுவேன். பட் ஸ்டார்டிங்கில் எத்தனை ஆடிஷன், எத்தனை கம்பெனி, ஒரு தெருவில் 10 கம்பெனி இருக்கும், 10 கம்பெனிக்கும் போகும். நானும் என் கூட பூங்குடின்னு ஒரு பொண்ணு இருக்கும், 2 பேரும் பார்க்கில் உட்காந்து தக்காளி சாதம் சாப்பிடுவோம். ரெஸ்ட் ரூமுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்களோட அலைச்சல் அப்படி தானே இருக்கும் ஒவ்வொரு ஆடிஷன். ஸோ அதில் வந்து 10 பேர் தேவையில்லாத கேள்விகள் கேட்பாங்க, ஒரு 2 தான் கிளிக் ஆகும். அந்த 2 வந்து அப்படியே கிட்ட போய் கேமரா முன்னாடி நிற்கும்போது அது ஒரு பாலிடிக்ஸில் போயிடும். ஸோ என்ன அந்த தேவையில்லாத கேள்விகள்ங்கும் போது பெண்கள் மத்தியில் அப்படி என்னென்ன கேள்விகள்லாம் வைக்கப்பட்டுச்சு? அப்போதைக்கு வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை. ஸோ இப்போ வரைக்கும் மீடியாவில் வந்து பெரிய விஷயமா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது இதுதான். இந்த துறைன்னு இல்லை, எல்லா துறையிலையும் இருக்குது. பட் அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. அவங்கவுங்க விருப்பப்பட்டு ஒரே நாளில் நான் ஹீரோயினாக போகணும், லட்சத்தில் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு போய் விழுகுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், வேறு யாருக்கும் நடக்காது. இது இவங்களா வந்து இப்போ இருக்க ரீல்ஸ் எல்லாம் அவங்க நீங்களாம் பார்க்குறது இல்லையா? அவங்க என்ன லோ ஹிப்பு காட்டணுன்ட்டு எனக்கு சொல்லவே எனக்கு பிடிக்கல. ஒரு படம் நடிச்சிருக்கு அந்த பொண்ணு, ஓகேவா? ஒரு படம் தான் நடிச்சிருக்கு. இப்போ ரீல்ஸில் அவங்க அம்மாவே அந்த பொண்ணு ஆட விடுறாங்க. மலையில் நனைஞ்ச மாதிரி ஆடு, இப்படி ஆடு, அப்படி ஆடு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு லா படிக்கிறா. ஸோ பெற்றவங்களே பாதி பேர் இப்படி தான் கெடுக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன, இப்போது நான் பார்த்தீங்கன்னா அம்மா கேரக்டர் பண்ணுறேன், சில இதில் சித்தி கேரக்டர், ஹீரோயினோட அம்மா கேரக்டர் வயசான இதெல்லாம் போட்டு சுடுகாட்டில் பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா போதும், பெருசெல்லாம் வேணாம். ஏன்னா என்னோடய கேட்டகரி எனக்கு தெரியும், இது கொடுங்கன்னு பெருசாக எதிர்பார்க்கல. அதனால் நான் எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டல, தெளிவாயிட்டேன். ஸோ நம்ம அடிபட்டு தான் நம்ம தெளிவாக முடியும். ஸோ நான் அதிகமாக சம்பளம் கேட்டால் அவன் தேவையில்லாமல் என்கிட்ட பேசுவான். இப்போ ஆரம்பத்தில் அந்த பயம் இருந்ததா? ஏன்னா இப்போது நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு யோகத்தில் ஒரு ஆசையில் உள்ளே போகிறோம். சடனாக நம்மக்கிட்ட இந்த மாதிரியான தேவையில்லாத கேள்விகள் வரும்போது நம்மளை மீறின ஒரு பயம் வரும்ல, அது உங்களுக்கு இருந்ததா? எப்படி நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்தீங்க? ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போக முடியாதுல்ல. போடான்னு தூக்கி போட்டு அடுத்த கம்பெனியை பார்க்க ஆரம்பிச்சினேன். நம்மளுக்கு வேலை இல்லாமலாம் கிடையாது. அவங்க கேட்குறது அது அவங்களோட ஒப்பீனியன். அவன் கம்பெனி வச்சுக்கிறான், 10 பேரை கூப்பிட்டு வேலை செய்கிறான். ஆனால் எனக்கு அந்த மாதிரி இஷ்டம் கிடையாது, ஓகேவா? எனக்கு திறமை இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் எங்கே போனாலும் பொழைச்சிப்பேன். நான் வேலை தானே கேட்டேன் உங்ககிட்ட, வேறு எதுவும் கேட்கலையே. நான் இதே ஒரு எப்படி சொல்ல 4-5 வருஷம் தேவையில்லாமலே போச்சு. சின்ன சின்ன ப்ராஜெக்ட் தான் கிடைக்கும், பரவாயில்ல கிடைக்கிது அப்படின்னு நினச்சி போயிடுவேன். இன்றைக்கி காலையில் நான் எதிர்பார்க்கல, எனக்கு டப்பிங் கிடச்சிது. ஆக்டிங் வரவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நான் ஆக்டிங் மட்டும்தான் பண்ணுவேன், நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. மீடியா இஸ் ஒரு பெரிய அழகான வேர்ல்ட், ஓகேவா? ஆக்டிங் மட்டும் தயவு செய்து அது மட்டும் தான் பண்ணுவேன்னு இருக்காதீங்க. நீங்கள் 10 கம்பெனி ஏறி இறங்கினா கூட 1-2 தான் கிடைக்கும். இருக்கட்டும், ஆக்டிங் இருக்கட்டும், அது ஒரு ஆசை, மோகம், வாட் எவர் சொல்லிக்கலாம். பட் டப்பிங் இருக்குது, டப்பிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். டேரக்டர்ஸ் கூட லிங்க்கு நல்லாயிருக்கும், நம்ம வாய்ஸை நல்லா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜே வாய்ஸ், விஜே வாய்ஸ், சின்ன சின்ன வாய்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட் வாய்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மீடியாவில் நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட் ஃபிலிம்ஸ், நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 1000 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க. பட் நல்ல ஸ்கோப் இருக்கும். ஏன்னா வருங்கால யங் டேரக்டர்ஸ் புதுசாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க மீடியாவில். ஏன் அதுலேயே ஆக்டிங்லேயே போய் உழுவுறாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அட் த சேம் டைம் எனக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் மேலேயும் டேரக்டர்ஸ் மேலேயும் ஒரு கோவம் இருக்குது. நாங்கள் அவ்வளோ டேலண்ட்டை வச்சு படங்கள்லாம் பண்ணி ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கணும். ஆனால் அவங்களோட கண்ணோட்டம் எங்கே போகுது தெரியுமா?
ஒரு மதிக்கவே இல்லாமல், ஒரு டேலண்ட்டே இல்லாமல் இந்த யூடியூப் மட்டும் ஃபேமாக வச்சுட்டு போகிறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கொடுத்து அவன் எதிர்பார்க்காத சம்பளத்தை கொடுத்து கூப்பிட்றாங்க. ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேரை, ஹீரோவாலாம் நடிக்கிறாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருப்பானா, ஒரு டயலாக் பேசியிருப்பானா, அவனை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிறாங்க. அவனை மாதிரி ஒரு 4-5 பேர் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 50,000 40,000 சம்பளம் ஒரு நாளைக்கு. ஒன்றுமே பேச தெரியல, ஒன்றுமே தெரியல. அவன் 2 days முன்னாடி அவன் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான், அக்கா 1.5 லட்சத்தில் ஃபோன் வாங்கியிருக்கேன். எனக்கு ஷாக். 1.5 லட்சத்தில் அட்வான்ஸ் கொடுத்தாங்களாம். அட்வான்ஸில் 1.5 லட்சத்தில் ஃபோன் வாங்கியிருக்கான். அவங்களே கால் பண்ணி கூப்பிட்டு அவங்களுக்குலாம் ஆக்டிங் கொடுக்குறாங்க. அப்போது உண்மையாக இருக்கிற ஆக்டர்ஸ்க்கெலாம் என்ன மரியாதை, என்ன ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க? இன்னும் தெருவாக சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய ஜென்ஸ் எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க. அப்போது வந்து நாங்கள்லாம் யூடியூபர்ஸ்லாம் இந்த மாதிரி அசிங்கமாக பேசிக்கிட்டு, வல்கராக பேசிக்கிட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சினிமாவில் வாய்ப்பா? எனக்கு நிஜமாகவே அது ஒரு கோவம் பெருசாக. இப்போ நீங்கள் வந்து தேட்டர் பிளே அந்த மாதிரி தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இல்லை முறையாக வந்துட்டு இந்த மாதிரி நானும் போய் ஆக்டிங்லாம் நான் கற்றுருக்கேன், அந்த மாதிரி விஷயங்களோட இருக்குமா நம்ம? இல்லை, நான் வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட் கிடையாது. நான் கற்றுக்கிட்டது எல்லாமே எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 days நடக்கும் அவங்கக்கிட்ட. ஃபர்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பாட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. செகண்ட் டே வந்து தனித்தனியாக க்ளோஸ் அந்த மாதிரி ஒரு விஷுவல் எடுப்பாங்க, க்ளோஸ் போகும். பட் தேர்ட் டே வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணும். நீ எத்தனை வேணாலும் மானிட்டர் போகலாம், பட் ஃபைனல் வந்து சிங்கிள் ஷாட். இங்கே கேமரா ஸ்டார்ட் பண்ணால் அது முடிகிற வரைக்கும் முடியணும். ஸோ அதில் வந்து நம்ம நிறைய கற்றுப்போம். நான் அவங்கக்கிட்ட தான், அவங்களுக்கு மொத்தம் ஒரு 40 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அதில் தான் கற்றுக்கிட்டேன் சினிமா. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஜேர்னி இப்போ போய்கிட்டே இருக்குது. இன்னும் அப்கமிங் மூவிஸ்லாம் இப்போ எதுலாம் கமிட் ஆகிருக்கீங்க? சசிகுமார் சார் இது ஃப்ரீடம் பண்ணியிருக்கேன், நிஜமோல் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ ஒரு லக்காக கிடச்சிது எனக்கு அந்த மூவி. தென் இந்தியன் 3 பண்ணியிருக்கேன். ஒரு 2 வெப் சீரிஸ் போயிட்டுருக்கு. ரஞ்சித் சாரோட டிரெக்ஷனில் நடிக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படின்னா, ஸ்பெஷலாக பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்கள ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஒரு ஃபீமேல்னால் அது ஒரு பூ விற்கிறவங்களோ மீன் விற்கிறவங்களோ அவங்களுக்கு ஸ்கோப் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ எனக்கு பல படங்களில் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவர் படங்களில் கிடைச்சா எனக்கு இன்னும் நல்லா பேர் கொடுக்கும், நான் கண்டிப்பாக ரீச் ஆவேன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. அது யாரோ ஒருத்தர் மூவியில் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ரஞ்சித் அண்ணா மூவியில் ரீச் ஆனால் எனக்கு இன்னும் ஒரு நல்ல சந்தோஷம். ஏன்னா அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி. பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்கள் மட்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இதுலேயுமே கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஒரு மூவி, ஆந்தாலஜி மூவி. அது கள்ளிப்பாலில் ஒரு டீ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், என்னால் ரஞ்சித் அண்ணா அவரோட டைரக்ஷனில் பண்ண முடியல. அவங்க கூட எத்தனை ஏடிஸ் இருக்காங்க, புதுசாக வரவங்க எல்லாரு கூடவும் என்னால் ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி கிடைச்சது தான் அந்த மூவி, வடக்கு தேசை. ஆந்தாலஜி மூவியில் வடக்கு தேசை. அது ரியலாக சுடுகாட்டில் போய் அந்த பிணம் எரிக்கிற மாதிரி ஒரு மரக்கட்டையை எரித்து அந்த இடத்துலையே பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது. அந்த சீன் பண்ணும்போது அந்த சிட்டெரும்பு சொல்லுவாங்கள்ல, அது ஃபுல்லாக இது வரைக்கும் ஏறிடும், ஃபுல்லாக ஏறிடும். 1-2 ஏறாது, 2 பக்கமும் ஃபுல்லாக ஏறிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி போட்டு கிருஷ்ணாவில் போட்டு வேறு வழி இல்லாமல் நாங்களே தேய்ச்சிட்டு அந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ன்ட்டு. அப்புறம் மழை டைமு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே நான் இறங்கி டெட் பாடி எடுக்கிற மாதிரி சீன். எப்படி இருந்தது? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், முதல்ல சுடுகாட்டுக்கு போகிறதுங்கிறது இல்லையா? எனக்கு அந்த சேலஞ்சிங் வந்து ரஞ்சித் அண்ணா அந்த ஒரு பேர், அட்லீஸ்ட் இதுலேயாச்சும் பார்த்து அவர் என்னை கூப்பிடுவார் அப்படின்றதுக்கு அந்த ஒரு பேருக்காக தான் நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். சுடுகாடு அதெல்லாம் ஒன்றும் நான் எல்லாமே மனசு தான் காரணம், இறங்கி பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த டெட் பாடி எடுக்கிற சீன்லாம் புழுக்கு பதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க நூடுல்ஸை சின்ன சின்னதாக வெட்டி ரெட் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படிலாம் போட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இது பேர் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இறங்கி பண்ணிட்டேன். ஆனால் 2 நாள் வீட்டில் படுத்துட்டேன். உடம்பு செல்லமாயிருச்சா? இல்லை, அந்த குழிக்குள்ளே நான் இறங்கினேன்ல, ஸோ கால் 2மே ரொம்ப பெருசாக வீங்கி போச்சு, 2 காலும். அது இல்லாமல் அந்த சிட்டெரும்பு வந்து ஃபுல்லாக ஏறிட்டதால் அதுவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் இப்போ அது சக்ஸஸ் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த வழியெல்லாம் மறந்துருச்சு. இப்போ பேமெண்ட் அப்படின்னு வரும்போது நான் அதிகமாக கேட்க மாட்டேன், கம்மியாக, ஓகே எனக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கின தொகை அப்படிங்கிறது எவ்வளோவா இருந்தது? நடிப்பு 300 பெப்பர்ஸ் டிவியில் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஷோஸ் போகும். இந்த மாதிரி வந்து எபிசோடாக எடுப்பாங்க.
பட் 300 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த அண்ணா கிட்ட கேட்டு ஒரு 100 எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு, 400. அவ்வளோதான் வாங்கினது சேலரி. பட் இப்போ ஓகே, இருந்தாலும் நான் வந்து யாருக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு எதுக்கு போதும்ப்பா அப்படின்வேன். என்னக்கா சொல்கிறீங்க நிஜமாவா? இல்லை, எனக்கு இது போதும், நீ கையில் கொடுத்துரு, அவ்வளோதான். ஏன்னா நம்ம பெருசாக எதிர்பார்த்தா அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்க்கும் போது தான் பெண்கள்கிட்ட வந்து தப்பாலாம் பேசுறது, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறதுங்கிற விஷயம் தோணுதுன்னு நினைக்கிறீங்களா? 100%. பேமெண்ட்டே வேணாம், நான் சும்மாவே நடிச்சு தரேன்னா ஓகேமான்னு நம்மள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே என்ன ஹிந்திக்காரங்களாக இருக்கிறாங்க, ஹிந்திக்காரங்களும் மீடியாக்குள்ளே வந்துட்டால் கண்டிப்பாக அந்த விஷயமும் நடக்கும். ஏன்னா அவங்களாம் பேமெண்ட்லாம் வேணாம், தங்குறதுக்கு இடம் கொடுத்தாலே போதும், வருஷக்கணக்காக வேலை செய்கிறேன்னு இருக்காங்க. இங்கே லேடிஸ் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு லேக்ஸில் வேணும், அவங்க எனக்கு கம்பல்சரி கேரவேன் வேணும், இந்த மாதிரிலாம் பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க. எதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இந்த அளவுக்கு? நீங்கள் எதிர்பார்க்குறத விட்டு அவங்க வேறு வழியே இல்லை, என்ன பண்ணலாம்னு சொல்லி ப்ரொடியூசர் சைட்லேருந்து வர கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கேட்குற அந்த ஒரு கொஸ்டின். நீங்கள் இல்லை எனக்கு இது போதும் சார், எனக்கு ஒர்க் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கிளியராக பண்ணுவாங்க. இப்போ நான் போகிற சீரியல்ஸ்லாம் நான் இன்றைக்கி போய் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு வந்து கரெக்டாக மந்த்லி சேலரி அழகாக வந்துடும். இன்கேஸ் மூவி பண்ணாலுமே நம்மளை ட்ரீட் நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திருப்பி வரும், என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட அவங்கக்கிட்டலாம் நம்ம பேசும்போது நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்ட் வராங்க, எங்களுக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம்னு சொல்லி வராங்க, அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஊர் ஆளுங்க கிடையாதுமா. ஸோ பெங்களூரு, ஹைதராபாடு, கேரளா இந்த மாதிரி வந்து பல ஊர்லேருந்து வராங்கள்ல, அவங்க வந்து அவங்களா வாலண்டியராக விழுவுறாங்க, எனக்கு ஸ்கோப் கிடைக்கும், ஆனால் நடித்தா ஹீரோயினாக தான் நடிப்பேன். இந்த காதல் படத்தில் சொல்லுவாங்க பார், நடித்தா நான் ஹீரோவாக நடிப்பேன்னு. அந்த மாதிரி ஒரு புளியங்கொம்பா அவங்களா பிளான் பண்ணி பிடிச்சி அவங்களா போய் விழுவுறதாங்க. கடைசியில் பார்த்தா அந்த படமும் வரவே வராது, ரிலீஸும் ஆகாது. அவங்களுக்கு வேண்டியது கேஷ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சீரியல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ சீரியலில் எப்படி கோ ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் அவங்க கூட எப்படி மிங்கலாங்க? ஆக்சுவலாக சீரியல்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி. ஒரு சீரியல் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போகுமா. ஸோ வீட்டிலேருந்து நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம், எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வாட் எவர் ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸு சிப்ஸு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுவோம். நம்ம ஸ்கூல் டேஸில் அந்த டிஃபன் பாக்ஸில் எல்லோரும் சாப்பாடு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஷேர் பண்ணுவோம், ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒரு ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி அவள் லீவ் போட்டா, இன்றைக்கி இவள் வரலை, பேசுவோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கும். நிஜமாக சீரியல் பண்ணுறது 100% சேஃபு. ஒரு நம்மளுக்கு ஒரு புது ஃபேமிலி கிடைக்கும். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க ரீசன்ட் சீரியல் பிரியமான தோழி, சன் டிவியில் பிரியமான தோழி, அதில் மகேஸ்வரின்ற கேரக்டர். ஆக்சுவலாக 2 டேஸ்க்காக தான் என்னை கமிட் பண்ணாங்க, பட் லக்கீலி 2 இயர்ஸ் கிட்ட வந்துருச்சு. 2 இயர்ஸாக மகேஸ்வரியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டன்ட் ஃபேம், ஓகேவா? இப்போது படம் எடுத்தால் அது ரிலீஸ் ஆக 1 இயர் ஆகலாம், 2 இயர்ஸ் ஆகலாம், இல்லை ஆகாமையும் போகலாம். பட் சீரியல் இன்றைக்கி எடுத்தாங்கன்னா 2 டேஸ் கழிச்சு கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் என்ன பாருங்கள் அப்படின்னு அடித்து சொல்லலாம். அந்த காய்கறி கடை அக்கா பஸ்ஸில் போகும்போது எல்லாம் கேட்பாங்க, நீ மகேஸ்வரி தானே, தலையில் அடிபட்டுச்சு சரியாயிடுச்சா, ஏன் உண்மையை என்னை திட்டுவாங்க, என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, ஏன் உண்மையை சொன்னேன், 1 வருஷமாக உண்மையை சொல்லாமல் இப்போ தான் சொல்லியிருக்கேன். ஸோ சீரியல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கு. ஸோ சேலரியெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண வேணாம், கன் மாதிரி வந்துடும். நீங்கள் மீடியாவில் வந்துட்டு சின்ன சின்ன கேரக்டர்ஸாக பண்ணி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கீங்க. இனி வரக்கூடியவங்களுக்கு பெண்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் ஓகே, ஏன்னா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால எப்படி இருக்கணுங்கிறது சொல்லுங்கள். தென் ஒன் டைம் நான் வந்து ரெகுலராக சொல்கிறதுனா, கேர்ள்ஸ் வந்து எப்போவுமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்போ தான் கிடைக்கும். எதுக்காகவும் யாரை நம்பியும் நம்ம வாழலை. கேர்ள்ஸ் மட்டுமே அவங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், அதுக்கு அவங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் எந்த நாயும் நம்மளை கேள்வி கேட்காது. சூப்பர். இந்த விஷயம் நீங்கள் எப்போ இருந்து லேர்ன் பண்ணீங்க? இந்த விஷயம் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே, என் கையில் காசு இல்லை, அவன் என்னுடைய வறுமையை யூஸ் பண்ணிக்கிறான், அதனால் வந்து எனக்கு நிறைய ப்ரெஷர் வருது அப்படின்றது கற்றுக்கிட்டேன். எந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு? நான் ஒரு படத்தில் நடித்தேன், எனக்கு அந்த பேமெண்ட் வரலை. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் என்ன சொல்லிட்டாரு, என்ன நீ இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற, ஏன் வரலை அப்படின்ட்டு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துருச்சு. என்னால் ஃபேஸ் பண்ண திணறேன், நான் என்ன பண்ணுறது என்னன்னு தெரில. மீடியாவே நம்மளுக்கு தேவையில்லை, விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி சில தவறான முடிவுகளும் எடுக்க ஆரம்பிச்சு. ஏதாவது இது பண்ணிட்டீங்களா? சூசைட் தாட்லாம் வந்துருச்சா? அந்த மாதிரி தாட்லாம் வந்துருச்சு தான். ஏன்னா என்னால் பண்ணீங்களா என்ன? ஏதாவது
இல்லை. அதுக்கப்புறம் என் மைண்டில் என்னன்றது ஹஸ்பண்ட் ஃபேஸை பார்த்தே சொல்லுவார். அப்போது சொன்னார், ஸோ ஏதோ நீ ப்ராப்ளமில் இருக்கன்னு எனக்கு புரியுது. ஸோ எதுவாக இருந்தாலும் காசு தானே, விடு சம்பாதிச்சிக்கலாம். நீ பட் இந்த மாதிரி இருக்காத, தீபான்றது எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துரு அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில். நான் யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன். இருந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரகிள்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக, சினிமாவில் அதிகமாக கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுறது அதான். நம்ம நடிப்போம், ஆனால் அவங்க ஒரு செக் வைக்கிறது வந்து அந்த பேமெண்ட்டில் வச்சுருவோம், கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். சண்டை போட்டு நம்ம ஒரு திமிராகவே இருக்கணும். மீடியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொன்னால் நம்ம நிரந்தரமாக வாழலாம், எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் சிரித்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோன்னா அவ்வளோதான், கவுத்து போட்டுருவாங்க. தென் எப்போவுமே வந்து ஆடிஷன்ஸில் சொல்கிறது, ஓப்பன் ஆடிஷன் ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஏஆர் முருகதாஸ் சார், ட்ரம்ஸ் பிக்சர்ஸ், ட்ரீம் வாரியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஓப்பன் ஆடிஷன் வைப்பாங்க, அது ட்ரை பண்ணுங்கள். முன்ன பின்ன தெரியாதவன் நான் வாங்கி கொடுக்குறேன் சான்ஸு அந்த மாதிரிலாம் சொல்லுவான். அங்கே போய் தேவையில்லாமல் உளுந்து வாராதீங்க, நம்மளோட பேர் ரிப்பேர் ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே மீடியாவில் ரொம்ப தெளிவாக யோசித்து 1 வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து முடிவு எடுப்பேன். அதே டைமில் எனக்கு இந்த மீடியா ரொம்ப பிடிக்கும், எனக்கு சோறு போடுறதுன்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் எடுப்பேன். காலையில் டப்பிங் எடுப்பேன், அடுத்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் போவேன், நைட் ஷூட் ஏதாவது வந்தாலும் அட்டன் பண்ணுவேன். தூக்கம்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க் பண்ணுவேன். சூப்பர். ஸோ உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது அப்படி படிப்படியாக கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எங்களுக்கு பீடிக்கே வழியில் குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.